Hi students, I'm in the video CBSE class 10 students introduction to trigonometry chapter oda first exercise பார்க்க போறோம். அந்த exercise குள்ள போறதுக்கு முன்னாடி trigonometry அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Trina 3 ன்னு அர்த்தம், gonna sides ன்னு அர்த்தம், metriனா measurements ன்னு அர்த்தம். அத 3 sides ஓட measurements, அதோட angle-ம் அந்த sides-ஐயும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண கூடிய கான்செப்ட் தான் trigonometry. இதுல நம்ம இப்ப 10th பேசிக் லெவல் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு தான் நீங்க படிக்க போறீங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா கண்டிப்பா ஒரு ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கும். இதுக்கு 3 சைடு இருக்குல்ல, இதுல வந்து 90 டிகிரிக்கு எதிரில் எந்த சைடு வருதோ அதுதான் இருக்கிறதுலே லாங்கா இருக்கும். அதை தான் வந்து ஹைப்போடென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போடென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சைடு இருக்குல்ல, இதுல ஒன்னு வந்து ஆப்போசிட், ஒன்னு வந்து அட்ஜசன்ட். எது ஆப்போசிட் எது அட்ஜசன்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப ட்ரையாங்கிளோட பேர் வந்து ABC அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று ஆங்கிள் ஏயை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வரும், அப்படி இல்லைன்னா ஆங்கிள் சியை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். இப்போ ஏயை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஏக்கு ஆப்போசிட் சைட் பிசின்னு எடுக்கணும். சியை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்தால் சிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடுன்னு எடுக்கணும். அப்போ இந்த ரிமைனிங் இருக்க ஒரு சைடு தான் அந்த அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 சைடை பேஸ் பண்ணி நம்மளால 6 ரேஷியோ எழுத முடியும். அது என்ன மேம் கரெக்டாக 6 ரேஷியோ தான் இருக்குது, 5ஓ 7ஓ இருந்திருக்கக்கூடாது. ஏன் கரெக்டாக 6 இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட 3 சைடு இருக்குது. இந்த 3 சைடு மொத்தம் நம்மக்கிட்ட 3 சைடு இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சைடு 1, சைடு 2, சைடு 3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரேஷியோஸ் அப்படின்னா டிவைட் பண்ணி பார்க்குற வேல்யூஸ் தான் ரேஷியோஸ். அதாவது முதல் சைடை 2வது சைடால் டிவைட் பண்ணலாம், இல்லை முதல் சைடை 3வது சைடால் டிவைட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை 2வது சைடை முதல் சைடால் டிவைட் பண்ணலாம், இல்லை 2வது சைடை 3வது சைடால் டிவைட் பண்ணலாம். 3வது சைடை முதல் சைடாலேயோ இல்லை 3வது சைடை 2வது சைடாலேயும் நம்மளால டிவைட் பண்ண முடியும். மொத்தமே இந்த 6 ஆப்ஷன் தான் இருக்கு இல்லையா. இதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் நம்மளால எழுத முடியாது. ஸோ எந்த சைடை எந்த சைடால் டிவைட் பண்ணால் அதுக்கு என்ன நேம் வைக்கலாம். யூனிவர்சலாக எல்லாரும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த சைன் காஸ்ட் அண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த 6 ரேஷியோவும் தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் எல்லா சமயம் நம்மளால எழுதிட முடியும். இதுதான் அந்த 6 ரேஷியோஸ். இப்போ முதல் சைடு பை 2வது சைடு, 2வது சைடு பை 3வது சைடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எல்லாரும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இதில் முதல் 3 வந்து சைன் காஸ்ட் அண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற 3 பேரும் வந்து அவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ் தான். இப்போ சைன் தீட்டா அப்படின்னா இப்போ தீட்டான்ற வேல்யூ ஏலையோ இல்லை சிலையோ தான் கொடுப்பாங்க. இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் தான். 90 டிகிரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு கேட்க முடியாது. இப்போ தீட்டான்றது வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சைன் தீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனஸ் சைடு. இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்ல பிசி இருக்கா, அப்போ பிசி பை ஏசின்றது தான் சைனோட வேல்யூ. காஸ் தீட்டான்றது அதே மாதிரி. ஸோ காஸ் வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டேன் தீட்டா அப்படின்றது எப்போவுமே சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு டேனோட வேல்யூ கிடைக்கும். எப்போவுமே டேன்ன்றதோட பேசிக் வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்றது தான். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணும்போது இப்போ இதை ரெண்டு டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹைப்போடெனஸ் கட் ஆகிடும். இப்போ மேலே ஆப்போசிட் கீழே அட்ஜசன்ட், அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு எழுதிக்கோங்க. அடுத்து கொசிகென்ட்ன்றது சைனோட ரெசிப்ரோக்கல் 1 பை சைன் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். ரேஷியோவில் வேணும் அப்படின்னா இது ஹைப்போடெனஸ் மேலே ஆப்போசிட் கீழே நம்ம எழுதணும். அதே மாதிரி சீக்கண்ட் அப்படின்றது 1 பை காஸ் தீட்டா அப்படின்னு அர்த்தம். காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கண்ட் தீட்டா. காசுக்கு அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ்னா அப்போ சீக்கண்ட்டுக்கு ஹைப்போடெனஸ் பை அட்ஜசன்ட்னு எழுதணும். அதே மாதிரி டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு பார்த்தோம். அப்போ காட்டுன்றது வந்து 1 பை டேன் தீட்டா. டேனோட ரெசிப்ரோக்கல் தான் நம்ம காட்டுன்னு எழுத போகிறோம். ஸோ இது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா இதுக்கு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த ரேஷியோஸ் மட்டும் தெரிஞ்சால் இந்த எக்ஸசைஸில் எல்லா சமயம் எழுதிட முடியும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 115 இதுதான் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சைன் காஸ்ட் அண்ட் ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. சைன் அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் சைன் தான், ஒரு இ எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும். காசுன்னா கொசைன் அப்படின்னு அர்த்தம், கோசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்றதுனால காசோட ஃபுல் ஃபார்ம் கொசைன் தான். டேன்னா டேஞ்சன்ட்னு அர்த்தம். கொசிகென்ட் கொசிகென்ட், சீக்கண்ட்டுக்கு சீக்கண்ட், காட்டன் நம்ம சொல்றது ஆக்சுவலாக கோ டேஞ்சன்ட் அப்படின்றதா மீனிங். இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அப்ரிவேஷன்ல உங்களுக்கு கேட்கலாம், இதோட ஃபுல் ஃபார்ம் இப்படி தான் வருமா அப்படின்னா உங்களுக்கு அதை எழுத தெரியணும். இதோட 3 சைட்ஸும் நமக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம இந்த 6 ரேஷியோவையும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கொஸ்டினில் வந்து நமக்கு 3 சைடு கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது 2 சைடு தான் கொடுப்பாங்க. 3வது சைடை கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும். பித்தாகரஸ்னா என்ன அப்படின்னா ஹைப்போடெனஸோட ஸ்கொயர் இருக்குல்ல. இப்போ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏசி தான் ஹைப்போடெனஸ். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனா அதுதான் உங்களோட பித்தாகரஸோட தியரம். ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு எந்த சைடு மிஸ்ஸிங் அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் சம நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இப்போ எக்ஸசைஸ் 8.1ஓட முதல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ரைட் ஆங்கிள் அட் பி அப்படின்னா 90 டிகிரி எங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அங்கே பின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே ஏ இருந்திருக்கும், ஏபிசி அப்படின்னு எழுதிக்கலாம்.
ஏபி வந்து 24, ஏக்கும் பிக்கும் இருந்த லென்த் வந்து 24, பிசி வந்து 7, இது வந்து 7. டிட்டர்மைன் sin A cos A sin C cos Cன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏசியோட வேல்யூ உங்கள் கொஸ்டினில் கொடுக்கல, நம்ம தான் அதை ஃபைன் பண்ணணும். ஸோ முதல்ல ஏசியை ஃபைன் பண்ணிக்கலாம். ஏசி தான் நம்மளோட ஹைபாட்டனஸ் சைட். ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர், பித்தகரஸ் படி 24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ 24 சார் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 24 × 24 பண்ணால் 576 கிடைக்குது. ப்ளஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிடலாம். 625 வரும். இது ஆக்சுவலாக ஏசி ஸ்கொயரோட வேல்யூ. இங்கே இருக்க ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகிடும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 625. 625ன்றது எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும்? 25 × 25 மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். அப்போ ஏசியோட வேல்யூ வந்து 25 தான். ஸோ இங்கே கொஸ்டினில் எல்லாமே சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ ஏசியும் 25 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே கண்டிப்பாக 25 எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? sin A cos A கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல sin A cos A எழுத போகிறோம். இப்போ sin A எழுதணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஏல நீங்கள் இருக்கதா எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் ஏல நம்ம இருக்கோம். இந்த ஏலேருந்து பார்க்கும்போது சைனோட பேசிக் ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ் சைடு அப்படின்றது தான். எப்போவுமே ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹைபாட்டனஸ்ன்றது 90 டிகிரிக்கு எதிரில் வரும். அது எப்போவுமே மாறாது. அது ஹைபாட்டனஸ்ன்னு நேம் பண்ணிவிடுங்க. ஆப்போசிட்டும் அட்ஜஸ்டன்ட் தான் மாறி வரும். இப்போ ஏலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் யார், ஹைபாட்டனஸ் யார் அப்படின்னு பார்க்கணும். ஏலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் வர்ற நம்பர் பாருங்களேன் 7. அப்போ நம்ம ஆப்போசிட்டுக்கு 7 எழுதணும். ஹைபாட்டனஸ் 25 தான், அது என்றைக்கும் மாறாது. அது அப்படியே எழுதிக்கலாம். ஏன் இதை ஆப்போசிட்னு எடுக்கக்கூடாதுன்னா ஏக்கு பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில்னா அது அட்ஜஸ்டன்ட்னு அர்த்தம். அப்போ இது எப்போவுமே ஆப்போசிட்னு வராது. ஆப்போசிட்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதிரில் இருக்கும். ஸோ பிசியோட லைன் தான் ஆப்போசிட். அதே மாதிரி அடுத்த கொஸ்டினில் காசியே கேட்டிருக்காங்க பாருங்கள். காசியே அதே ஏன்ற ஆங்கிள்லேருந்து காஸ் எழுதணும். காசுனா எந்த சைடு பை எந்த சைடு? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். ஏலேருந்து பார்க்கும்போது அட்ஜசன்ட் யார்? 24. ஸோ ஏன்ற ஆங்கிளோட அட்ஜசன்ட் சைடும் ஹைபாட்டனஸையும் டிவைட் பண்ணோம். ஏன்ற ஆங்கிள் இங்கே இருக்குது. ஏயோட அட்ஜசன்ட் சைடு வந்து 24 தான். அப்போ 24 பை ஹைபாட்டனஸ் நம்ம ஆல்ரெடி 25 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரெண்டு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். அதாவது சைன் ஏவும் காஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ சைன் சியும் காசியும் கண்டுபிடிக்கலாம். சைன் சி காசி வேல்யூ என்ன வரும்னு பாருங்க. சைன் காசோட ஃபார்முலா மாறாதான். அவங்க என்ன ஆங்கிள் இருந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கணும். இதுக்கும் ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ் தான். காசுனாலே அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ் தான். அது எப்போவுமே மாறாது. ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஆங்கிள் யாருன்னு பாருங்க, சி. அப்போ நீங்கள் இங்கே சின்ற ஆங்கிளில் நிற்கிறதா யோசிக்கணும். சின்ற ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் யாருன்னு பாருங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் கண்டிப்பாக 24 தான். ஏன்னா இவங்க ஹைபாட்டனஸ் இவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட்டில் 24 எடுக்கணும். 24 பை ஹைபாட்டனஸ் ஆல்ரெடி 25 எழுதிக்கலாம். காஸ் சி அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். சியிலேருந்து பார்க்கும்போது அட்ஜசன்ட் யார்? கண்டிப்பாக 7 தான். அப்போ 7 பை 25. இப்போ சீன்லேருந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் பக்கத்தில் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் கண்டிப்பாக ஹைபாட்டனஸ். அப்போ இன்னொருத்தர் தான் நம்ம அட்ஜசன்ட்னு எடுக்கணும். அப்போ 7 தான் எடுக்கணும். அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ்க்கு பதிலாக 25 போட்டு எழுதணும். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2ல இன் ஃபிகர் 8.13 இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்யூஆர்ன்றது உங்களுக்கு கொடுத்துருக்க டயக்ராமோட நேம். இங்கே வந்து 12 சென்டிமீட்டர்னும் இங்கே 13 சென்டிமீட்டர்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உங்களோட கியூ, இது உங்களோட ஆர். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் tan p மைனஸ் காட்டார். tan pயும் காட்டாரும் கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸ் பண்ணணும். ஸோ முதல்ல டயக்ராமில் 3 சைடும் இருக்கான்னு பாருங்கள். 2 சைடு தான் இருக்குது, 3வது சைடு மிஸ்ஸிங். அப்போ பித்தாகரஸ் யூஸ் பண்ணி நம்ம முதல்ல அந்த சைடை தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துருக்கிற டயக்ராமோட ஹைபாட்டனஸ் யாருன்னு பாருங்கள். எங்கே 90 டிகிரி இருக்கோ அதுக்கு எதிரில் வர்ற சைடு தான் உங்களோட ஹைபாட்டனஸ் சைட், லாங்கஸ்ட் சைட். ஸோ அதை ஹைபாட்டனஸ்ன்னு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபார்முலா ஹைபாட்டனஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர். ஹைபாட்டனஸில் பிஆர் இருக்குது. அப்போ பிஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். பிஆருக்கு பதிலாக கொஸ்டினில் 13 இருக்கிறதுனால 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூக்கு பதிலாக 12 இருக்குது. 12 ஸ்கொயர். கியூஆரோட வேல்யூ தெரியாது, அதனால கியூஆர் அப்படியே வச்சுக்கலாம். 13 ஸ்கொயர் பண்ணால் 13 13 சார் 169 வரும். 12 ஸ்கொயர் பண்ணால் 144 ப்ளஸ் 144 ஈக்குவல் டு தாண்டி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 144ன்னு கிடைக்கும். இந்த பக்கம் கியூஆர் ஸ்கொயர். 169லேருந்து 144 மைனஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து 5, இது 2, 25ன்னு கிடைக்கும். இதுதான் கியூஆர் ஸ்கொயரோட வேல்யூ. இங்கே இருக்கிற ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட் ஆகிடும். 25ன்னு கிடைக்குது. அப்போ 25ன்றதை நம்ம 5 5 எழுதிட்டோம் அப்படின்னா ஒரு 5 ரூட்லேருந்து வெளில வந்துடும். அப்போ 5 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் கியூஆர் வேல்யூ. அப்போ கியூஆருக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம 5 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். tan p மைனஸ் காட்டாரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ tan pயும் காட்டாரையும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணோம். முதல்ல tan p நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் டயக்ராம்ல இருந்து. tanனா இந்த சைடு பை இந்த சைடு, ஆப்போசிட் சைடு பை adjacent side அப்படின்றது தான் p யோட வேல்யூ.
டேனோட ஃபார்முலா இங்கே என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பீன்ற ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். பீன்ற ஆங்கிள்லேருந்து ஆப்போசிட் யார், பீலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் 5 இருக்குது. அப்போ 5 பை அட்ஜசன்ட் யார், பியோட அட்ஜசன்ட் வந்து 12. அப்போ 12ன்னு போடணும். ஹைப்பர்டெனஸை நீங்கள் ஆப்போசிட்டுக்கும் அட்ஜசன்ட்டுக்கும் எப்பவும் யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, காட் ஆர் கேட்டிருக்காங்க. ஸோ காட் ஆர் ஈக்குவல் டு காட்டோட ஃபார்முலா டேனோட ரெசிப்ரோக்கல், அதனால மேலே அட்ஜசன்ட்டும் கீழே ஆப்போசிட்டும் கிடைக்கும். ஆனால் வேல்யூ எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கணும், ஆறுன்ற ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். அப்போ ஆறுன்ற ஆங்கிள் இங்கே இருக்குது. இங்கேருந்து முதல்ல அட்ஜசன்ட் சைடு பார்க்கணும். ஆரோட அட்ஜசன்ட் சைடு யார், 5 தான் அட்ஜசன்ட் சைடு. ஏன்னா இது ஆல்ரெடி ஹைப்பர்டெனஸ் ஆகிடுச்சு. அப்போ ஆரோட அட்ஜசன்ட் கண்டிப்பாக 5 தான். 5 பை ஆரோட ஆப்போசிட் சைடு, ஆரோட ஆப்போசிட் யார் 12. அப்போ 5/12 அப்படின்னு கிடைக்குது. ஸோ கொஸ்டினில் tan p மைனஸ் காட் ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. tan pயோட வேல்யூ 5/12, காட் ஆரோட வேல்யூவும் அதே 5/12 தான் கிடச்சிருக்கு. ஒரே நம்பர் அதே நம்பரில் இருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0. அப்போ 0ன்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.